Hello friends, welcome to Krithika's kitchen. நான் உங்க கிருத்திகா ஹென்ரிக். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். பொட்டுக்கடலை 150 கிராம், வெல்லம், கொஞ்சம் பாதாம், தேவையான அளவு நெய். வாங்க இப்ப எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நாம எடுத்து வச்சிருக்க இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பொடிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல, இது வந்து 1 கப் ஃபுல்லா எனக்கு வருது. எந்த கப்ல நீங்க அளக்குறீங்களோ அந்த கப்புக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. இப்ப நாம எடுத்து வச்சிருக்க அந்த 1/2 கப் வெல்லம் இருக்குல்ல, அதே 1/2 கப் தண்ணிய விட்டு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துருவோம். இது கன்சிஸ்டன்சி எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஜஸ்ட் கரைஞ்சா போதும். கரைச்சிட்டு நம்ம தனியா அதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நாம ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம பொடிச்சு வச்சால பொட்டுக்கடலை மாவு அதை எடுத்துக்கலாம். அதுல ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம லைட்டா உப்பு போடுவோம்ல, அதுக்காக இந்த பிஞ்ச் உப்பு. நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அதை உருக்கி அந்த நெய்யை வந்து நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துக்கலாம். அடுத்து நாம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகு இருக்குல்ல, அதை இந்த பொட்டுக்கடலை மாவோட சேர்த்து கரெக்டா அந்த பிடிக்கிற அளவு வர வரைக்கும் அந்த பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு அதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு வந்து உங்களுக்கு ஒரு வேளை பத்தலன்னு வச்சுக்கோங்க, இது கரெக்டா இருக்கும். ஆனாலும் பத்தாம போச்சுன்னா வெதுவெதுப்பான பால், நல்லா காய்ச்சி ஆறுன பால் இருக்கும்ல, அது லேசான சூட்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஸ்பூன்ல இது பண்ண முடியாதனால நான் கை வச்சு பிசைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க ஸ்பூன் வச்சு பிசைஞ்சுக்கோங்க. ஆனா கையில வச்சு நம்ம பிசையும் போதுதான் கரெக்டான அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நான் கையில பிசைறேன். இந்த கடலையில நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, கால்சியம், அயர்ன், இப்படிப்பட்ட நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. எலும்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அதுவும் நீங்க இதை கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க எலும்பெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும். நரம்பும் அதே மாதிரி தான் ஸ்ட்ரென்த் ஆகும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும், பிரச்சனையே கிடையாது. பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க பொட்டுக்கடையில கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வரலாம். அப்போ வயிற்றுல இருக்க குழந்தைக்கு அது நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும். இந்த பொட்டுக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தோம்னா தலைமுடி கூட சீக்கிரத்துல நரைக்காது. கொஞ்சம் பாதாம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை சீவி இதுல கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு டேஸ்டுக்காக வேண்டிதான். கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்க போட்டுக்கோங்க. அப்படி இல்லாட்டா வேற ஏதாவது நட்ஸ், பிஸ்தா, வேர்க்கடலை, இப்படி எது இருந்தாலும் நீங்க அதுல கொஞ்சம் போல போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு கையில கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அது ஒட்டாம நல்லா இருக்கும். இதுல இருந்து கொஞ்சம் போர்ஷன் எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சு வச்சீங்கன்னா நமக்கு பொட்டுக்கடலை ஸ்வீட் ரெடி. இந்த ஷேப் தான் வேணும்னு அவசியம் இல்ல, குழந்தைங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால நான் இந்த ஷேப்ல செய்யறேன். இதுல நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதனால இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல நமக்கு அதுதான் இப்போதைக்கு தேவை. அதனால டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பொட்டுக்கடலை சாப்பிடுங்க. அப்பப்ப குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்படி ஸ்வீட்டாவும் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிருத்திகாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.